வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இது என்னது இது பாட்டிலு கொக்கோ கோலா பெப்சி மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? பார்க்க நல்லா போன்டோ மாதிரியே சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி விபாசனா வந்து நிறைய பேர் போய் அட்டன் பண்ணிட்டு வந்து மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அட்டன் பண்ணதோடு விட்டுறாமல் திரும்பவும் வந்து வீட்டில் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். சும்மா போய் ஒரு 10 நாள் போய் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறதுனால மட்டுமே வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து போகிறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நல்லா ப்ரிப்பேர்டாக போங்க. ப்ரிப்பேர்டுன்னு சொல்கிறது வந்து க்ளோத்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆக்சசரிஸ் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே ஏற்படும். தினமும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, ஸோ இந்த லிக்விட் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது வந்து அற்புதமான ஒரு ப்ராடக்ட்னு தான் சொல்லணும். ஸோ சாரிங்க, என்னால் வந்து ஃபேஸ் காமிச்சு வீடியோ வந்து போட முடியல. ஏன்னா எனக்கு வந்து சிக்கன் பாக்ஸுங்க அம்மை போட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட முடியல. ஃபுல்லாக வந்து மஞ்சளை பூசி வச்சிட்ருக்கிறேன்னா அதனால் ஃபேஸ் காமிக்காமல் வீடியோஸ் வந்து இப்போ கொஞ்ச நாள் போடுறேன். ஸோ 2 வீக்ஸ் ஆகும்னு நினைக்கிற க்யூர் ஆகிறதுக்கு. இன்னமும் ஃபீவர் இருக்க தான் செய்யுது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அதனால தான் இது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபீவர் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு எப்படி நல்லா கொக்கோ கோலா பெப்சி மாதிரி இல்லை. இது ஆக்சுவலாக வந்து ஷாம்புக்கு பதிலாக யூஸ் பண்ணுற ஒரு பயோஎன்சைமு. ஸோ நான் நிறைய பயோஎன்சைம் பற்றி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பயோஎன்சைம் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஸோ அதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பட் இது பர்டிகுலர் இந்த பயோஎன்சைம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இது என்ன பயோஎன்சைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிகாக்காய் பயோஎன்சைம். ஸோ யூஸ்வலாகவே வந்து ஜென்ஸ் வந்து ஷிகாக்காய் யூஸ் பண்ணுற பழக்கமே இருக்காது. ஏன்னா அவங்க கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து இந்த ஷாம்பூஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஹேர் லாஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ ரிப்பீட்டடாக வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி ஹேர் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ஷாம்பூஸ் தவிர்த்து அப்படிங்கும்போது ஷீகக்காய் பவுட்ரு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஷீகக்காய் பவுட்ரு வந்து மோஸ்ட்லி ஜென்ஸ் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த பவுட்ரெலாம் போட்டு நம்ம வந்து குளிக்கும் போது அது அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இருக்காது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்னும் வந்து வேறு மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி எனக்குமே வந்து ஷாம்பு போட்டேன் அப்படின்னா ஹேருடைய அந்த வித்து இருக்குது இல்லையா, ஸோ அது அப்படியே ஒரு தேஞ்சிட்டே தின்னாகி போகிற மாதிரி ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சிட்ரஸ் பயோஎன்சைம் யூஸ் பண்ணேன். பட் அது எனக்கு வந்து அதை விட இந்த ஷீகக்காய் பயோஎன்சைம் வந்து வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இது கூடவே சேர்த்து நான் வந்து நிறையா மற்ற பயோஎன்சைமும் நான் செஞ்சு வச்சுருக்கேன். நெல்லிக்காய் பயோஎன்சைமு, அப்புறம் வந்து மருதாணி பயோஎன்சைமு, அப்புறம் வந்து வெந்தயத்தில் பயோஎன்சைம் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸில், அப்புறம் வந்து இந்த மாதுளம் பழம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த தோலில் வந்து பயோஎன்சைம் செஞ்சு வச்சு எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சிங் பண்ணி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணலாம். பட் இது வந்து உங்களுக்கு வெறும் இந்த ஷீகக்காயோடைய அந்த காய் இருக்குது இல்லையா, ஸோ அதில் செய்கிற இந்த பயோஎன்சைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் வந்து ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இது வந்து ஜென்ஸு கூட வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பார்த்திங்களா, ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குல்ல. ஸோ இந்தளவுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நினைக்கல, இவ்வளோ சூப்பராக வரும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா செம்மையாக இருந்துச்சு யூஸ் பண்ணும்போது. என்ன ஒன்றுனா உங்களுக்கு நல்ல நுரை வராத மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு ஷாம்பு யூஸ் பண்ணால் எப்படி ஹேர் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் பூந்திக்காயோட பயோஎன்சைம் ஆட் பண்ணுவேன், நெல்லிக்காய் ஆட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை மட்டும் இந்த ஷீகக்காயோடைய இதை மட்டும் நீங்கள் பயோஎன்சைம் செஞ்சு இந்த ஒரு லிக்விடை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு போதும். எஸ்பெஷலி ஜென்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணும். ஏன்னா பவுடர்லாம் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஷீகக்காய் பவுடர்லாம் யூஸ் பண்ண சொன்னால் ஐயோ போங்க அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. பயோஎன்சைம் வந்து யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான். பட் ஆனால் இது வந்து 15 நாள்லேயே உங்களுக்கு ரெடி ஆகிடுது. நீங்கள் 90 நாள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஸ்டார்டர் போட்டே வந்து உங்களுக்கு 15 நாள்லேயே ரெடி ஆகிடும். யூஸ்வலாக ஸ்டார்டர் போட்டோம் அப்படின்னா 45 டேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த ஷீகக்காய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 நாள்லேயே ரெடி ஆகிடுது. ஸோ
ஃபுல்லாக நொதிச்சு உங்களுக்கு கீழே செட்டில் ஆகி இந்த மாதிரி லிக்விட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ எப்போது நான் சொல்கிற மாதிரி பயோஎன்சைம் வந்து கான்சென்ட்ரேட்டட் லிக்விடாக இருக்கும். அதனால் அதை வந்து அப்படியே நம்ம வந்து டைரெக்டாக நம்ம ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. நல்லா டைல்யூட் பண்ணிடணும். தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எப்போவுமே பயோஎன்சைம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி இதை வந்து பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். இது தாங்க சீக்கக்காய். இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா ஷாப்ஸ்லையுமே வந்து விற்கிறாங்கங்க. இது வந்து நம்ம முடியை நல்லா வலுப்படுத்தும். இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து அப்போ தான் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படிங்கிறதுனால. எப்போவுமே முழுசாக போட்டதை விட இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஸ்டார்டர் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நான் சிட்ரஸ் பயோஎன்சைம் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா இந்த காய் ஃபுல்லாக வந்து மூழ்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்டார்டர் வந்து சேர்த்தா போதும். ஸோ நிறைய பேர் அளவுலாம் கேட்குறீங்க. அளவுலாம் ஒன்றும் நமக்கு பர்ஃபெக்டாக சொல்ல முடியாதுங்க. ஸோ மூழ்கிற அளவுக்கு நான் வந்து ஊற்றிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம அப்படியே ஊற்றிடலாம். ஸோ ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு ஊற்றினாலே இதுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு இந்த பாட்டிலுக்கு. மேலே மட்டும் கொஞ்சம் வந்து கேப் விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் கேஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ பயோஎன்சைம் பண்ணும்போது கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அது வந்து கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது வந்து ஒரு 15 டேஸ்லேயே ரெடி ஆகிடுச்சுங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 15 டேஸ்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த ஒயிட் லேயர் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் 15 டேஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே வந்து ஃபுல்லாக ஒயிட் லேயர் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே மாதிரி காயும் வந்து கீழே வந்து செட்டில் ஆகிடுச்சு. நல்லா நொதிச்சு கீழே வந்து செட்டில் ஆகிடுச்சு. நான் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேங்க. கொஞ்சோண்டு நான் வெல்லம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ அது வந்து நான் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணும்போது, சரியா? ஸோ யூஸ்வலாக பயோஎன்சைமுக்கு நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதில் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தேன். ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய வெல்லம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 15 டேஸ்லேயே அதான் 2 வீக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேயர் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. காயும் வந்து கீழே செட்டில் ஆகி நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நான் அப்படியே வடிகட்டிக்கிட்டேங்க. வடிகட்டினதுக்கப்புறம் பாருங்கள் அந்த காயில் இருக்கிற அவ்வளோ எல்லா சத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விடில் வந்து இறங்கிடுச்சு. யூஸ் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது அப்படி தான் சொல்வேன் நான். சீரியஸாகவே இந்தளவுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வடிகட்டிட்டு இதை வந்து நம்ம யூஸ்வலாக எப்பவும் போல் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போவுமே இந்த பயோஎன்சைம் வந்து நம்ம தலைக்கோ இல்லை உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கும் போதோ கண்டிப்பாக வந்து கான்சென்ட்ரேட்டடாக அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து அசிடிக் அப்படிங்கிறதுனால பிஹெச் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதனால தான் அதுக்கு வந்து அழுக்கு வந்து நீக்கிற தன்மை வந்து வருது. ஸோ அசிடிக்காக மாறுறதுனால தான் உங்களுக்கு அந்த அழுக்கு நீக்கிற தன்மை வருது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்கேல்ப்புக்கெலாம் யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து கான்சென்ட்ரேட்டட் யூஸ் பண்ணவே கூடாது. நல்லா தண்ணியில் வந்து ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள் வந்து தயாரித்து பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து பிடிக்கும். ஸோ நன்றி. வாழ்க வளமுடன்.